Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த வீடியோல நம்ம மெஜாரிட்டி எலிமெண்ட் n by 3 ரிப்பீட் நம்பர் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல நம்ம ஒரு மெஜாரிட்டி எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பார்த்திருப்போம். ஸோ அங்க எந்த எலிமெண்ட் n by 2 விட கிரேட்டரா இருக்கோ அந்த எலிமெண்ட் இஸ் மெஜாரிட்டி எலிமெண்ட் அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். இங்க எந்த எலிமெண்ட் n by 3 விட nங்கிறது அந்த அரே சைஸ். ஸோ கொடுத்திருக்கிற அரே சைஸ் டிவைடட் பை 3 விட எந்த எலிமெண்ட் அதிகமா இருக்கோ தட் எலிமெண்ட் இஸ் மெஜாரிட்டி எலிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இந்த கொஸ்டின் எங்க கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஆஸ்க்ட் இன் கூகுள். ஓகே, அப்போ ஒரு கூகுள்ல கேட்ட கொஸ்டின் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ ஆர் given a read only array of an integer, find out if any integer occurs more than n by 3 times in the array in linear time and constant additional space. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ எந்த எலிமெண்ட் n by 3 விட அதிகமா இருக்கோ அந்த எலிமெண்ட்டை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும் மெஜாரிட்டி எலிமெண்டா. ஸோ அதில் இப்போ என்னன்னா கான்ஸ்டன்ட் அடிஷ்னல் ஸ்பேஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பேஸும் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களை எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ண சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆஷ் மேப்ல தூக்கி ஒவ்வொரு எலிமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சியை கவுண்ட் பண்ணி உள்ள போட்டுருவீங்க. ஸோ எந்த எலிமெண்ட்டுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து கிரேட்டர் தென் n by 3 இருக்கோ அந்த எலிமெண்ட் இஸ் மெஜாரிட்டி எலிமெண்ட்னு ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுக்காம இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றது? கரெக்டா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கிற கொஸ்டின். சரி, ஸோ இங்கே சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இன்புட்க்கு 1 2 3 1 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அரேவோட சைஸ் வந்து 1 2 3 4 5. அப்போ 5 டிவைடட் பை 3னா 1. அப்போ எந்த எலிமெண்ட் கிரேட்டர் தென் 1 ஒன்னுங்கிற நம்பரை விட, ஸோ ஃப்ரீக்வன்சி 1 விட அதிகமாக இருக்கும் அந்த எலிமெண்ட் இஸ் அ மெஜாரிட்டி எலிமெண்ட். இங்கே மெஜாரிட்டி எலிமெண்ட் இஸ் அ 1. ஸோ அதனால நம்ம 1ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ நான் ஒயிட் போர்டில் சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ சில கொஸ்டின் என்னன்னா, ஏன் மெஜாரிட்டி எலிமெண்ட் எப்பவுமே 1 தான் வருமா, ஏன் 2 வராதா அப்படின்னு கேட்டா இந்த கொஸ்டின்ல வரும். இங்க பாருங்க, ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? மல்டிபிள் ஆன்சர்னா இஃப் தேர் ஆர் மல்டிபிள் சொல்யூஷன் ரிட்டன் எனி ஒன். ஏன்னா மல்டிபிள் சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதுல ஏதாவது ஒரு மெஜாரிட்டி எலிமெண்ட்டை நீங்க ரிட்டர்ன் பண்ணா போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப இங்க மெஜாரிட்டி எலிமெண்ட் ஒரே ஒரு மெஜாரிட்டி எலிமெண்ட் தான் இருக்குமான்னு கேட்டா இல்ல, 2 இருக்கலாம். ஸோ 2 இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்ப ஏன் n by 2ல வந்து இருக்காதா அப்படின்னு கேட்டா அங்க இருக்காது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி n by 2வா இருந்தா என்னதுன்னா, n by 2 எலிமெண்டா இருந்ததுன்னா இப்போ இது வந்து என்னுடைய ஒரு அரேவா இருக்கும். கரெக்டா? ஸோ இஃப் இட் இஸ் n by 2, n by 2 அப்படின்னா என்ன? இது 0 சைஸ், இது n சைஸ். ஸோ n by 2ங்கும் போது இதுதான் n by 2. அப்போ n by 2 இதை விட கிரேட்டர் அப்படிங்கும்போது இதை விட அதிகமா போயிடும். அப்ப அதிகம் அப்படின்னா ஆல்ரெடி இங்க இருக்கிற எலிமெண்ட். ஸோ இதுல n by 2 விட அதிகம் அப்படின்னா என்னது? இதை விட கொஞ்சம் அதிகம். அப்போ ஒரு அரேவிலே என்னங்கிறதா சைஸ். ஸோ அதுல n by 2 விட ஆல்ரெடி ஒரு எலிமெண்ட் அதிகமா இருக்குன்னா திரும்ப இருக்கிற மிச்ச ஸ்பேஸ்ல n by 2 கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்ப n by 2 விட அதிகம்னா ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்யூஷன் பாசிபிள். ஸோ இங்க வந்து ஒன்லி ஒன் ஆன்சர், ஒன்லி ஒன் ஆன்சர். சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி இன்னொரு அரே எடுத்துக்கலாம். இஃப் இட் இஸ் n by 3. ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் n by 3 அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ இது 0 சைஸ் வந்து 0. ஓகே, இது வந்து n by 3னா என்னது? இப்போ இந்த அளவுக்கு இது வந்து ஒரு n by 3, இது வந்து ஒரு n by 3 அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இது n by 3, அடுத்தது இது ஒரு n by 3. ஓகே, n by 3 விட கிரேட்டர்னா நான் என்ன சொல்றேன்? எனக்கு வந்து ஒரு இது வரைக்கும் எனக்கு ஆன்சர் இருக்கிற மாதிரி சொல்றேன். ஸோ n by 3 கிரேட்டர்னா இதுல இருந்து இதை விட கொஞ்சம் அதிகம், n by 3 விட கிரேட்டர். இப்படி எனக்கு ஒரு எலிமெண்ட் இருக்கலாம். ஆல்சோ நெக்ஸ்ட் எப்படி இருக்கலாம்? நெக்ஸ்ட் இன்னொரு சில எலிமெண்ட் எடுத்துட்டு அது வந்து இதை விட கிரேட்டரா இங்க கொஞ்சம் இருக்கலாம். கலர் மாறலையா? நெக்ஸ்ட் n by 3னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இதை விட n by 3 விட அதிகமா இருக்கலாம். அப்போ n by 3 விட 2 எலிமெண்ட் இருக்கிறதுக்கு எனக்கு 2 எலிமெண்ட் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்ப 2 எலிமெண்ட் இருக்கிறதுக்கு பாசிபிள், மற்றதெல்லாம் மீதி n by 3 போக பேலன்ஸ் இருக்கிற அந்த எலிமெண்ட். அப்ப எனக்கு இங்க n by 3 விட கிரேட்டர்னா எவ்வளவு டைம் வர்றதுக்கு பாசிபிள்? 2 எலிமெண்ட் வர்றதுக்கு பாசிபிள். ஸோ 2 ஆன்சர் பாசிபிள், 2 மெஜாரிட்டி எலிமெண்ட் பாசிபிள். இப்போ இந்த 2ம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இப்போ சில எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாமா நம்ம? ஓகே, இப்போ நான் வந்து சில எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஒரு 11 சைஸ் இருக்கிற அரே. ஸோ அரே சைஸ்ல எவ்வளோ இருக்கு? 11 சைஸ். 0 1 2 3 4 and 5 6 7 8 9 10 and 11. ஓகேவா? ஸோ இப்போ இண்டெக்ஸ் வேல்யூஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா 11 சைஸ்னா 11 டிவைடட் பை 3 என்னது? 1 3 3 2 3 6 3 9. அப்போ 3 எலிமெண்ட்ஸ், 3 விட அதிகமா இருக்கிற எலிமெண்ட்ஸ். கரெக்டா? 3 விட அதிகமா இருக்கிற எலிமெண்ட்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்?
1 1 1. அடுத்தது 2 2 2 2. இங்க ஒரு திரும்ப 3 3 3 3. எவ்வளவு 3s இருக்கு? இங்க வந்து 3 விட அதிகமானா ஆல்ரெடி ஒரு 4 3, இங்க வந்து ஒரு 5 3. இப்படி இருக்குன்னா இப்போ இங்க மெஜாரிட்டி எலமெண்ட்ஸ் என்ன? மெஜாரிட்டி எலமெண்ட் இஸ் 3. சைஸ் வந்து 11. நான் வந்து என்ன வச்சுக்கிறேன்? 10ன்னு வச்சுக்கலாமா? ஸோ 12ன்னு வச்சிருக்கேன். ஓகே ஓகே, சைஸ் 12 இல்லை, ஸோ 10. அப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எங்கிட்ட வந்து இப்படி ஒரு அரே இருக்கு. ஸோ இந்த அரேல மெஜாரிட்டி எலமெண்ட்னு பார்த்தோம்னா என்னது? இங்க எனக்கு 2 மெஜாரிட்டி எலமெண்ட் வருது. 2 மெஜாரிட்டி எலமெண்ட் தான், 3 மெஜாரிட்டி எலமெண்ட் தான். கரெக்டா? இப்போ இந்த கிவன் அரேல எனக்கு என்னென்ன மெஜாரிட்டி எலமெண்ட்ஸ்னு வருது? இங்க பாருங்க, இது ஒரு கிவன் அரே. இப்போ 2 மெஜாரிட்டி எலமெண்ட் இருக்கு. சைஸ் என்னது? n-ங்கிறது வந்து 11. அப்ப n/3ங்கிறது என்னது? 11 divided by 3, that is 3. அப்ப 3 விட அதிகமா என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? 2ஓட கவுண்ட் 4, 3ஓட கவுண்ட் 4. அப்ப இந்த ரெண்டுல ஏதோ ஒன்னு ரிட்டர்ன் பண்ணா போதும். ஓகேவா? இப்ப மெஜாரிட்டி எலமெண்ட் 2 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்க நமக்கு இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்திரலாமா? எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்திரலாமா? முதல்ல சேம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? மோரிஸ் voting algorithm படி 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டை வந்து நம்ம ஒன்னுக்கு ஒன்று கில் பண்ணும்போது, 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸை நம்ம வந்து கேன்சல் பண்ணும்போது மெஜாரிட்டி எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் மெஜாரிட்டி எலமெண்ட். இங்கேயும் அதே மாதிரி தான் 3 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது மெஜாரிட்டி எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் மெஜாரிட்டி எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து n/3 எலமெண்ட்ஸா, இப்போ நான் வந்து 3 எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்றேன்னா, இப்போ எங்கிட்ட 3 இருக்கு. ஓகேவா? ஒரு 3 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்குன்னு வைங்க. 1 வந்து ஒரு 3 இருக்கு, ஒரு 3 பார்ட்டி. 1 3 வேணா, நான் வச்சுக்கிறேன். இங்க வந்து 1 2 3, ஸோ 4. இங்க ஒரு 4 பேரு, ஸோ இங்க ஒரு 5 பேரு. 1 2, இங்க ஒரு 3 பேரு. 4 3 7 ஆச்சு. மீதி வந்து ஒரு 8 எடுத்தோம்னா சரி வராதே. ஒரு 6 எடுத்துக்கலாம். இங்க வந்து 1 2 3. இப்போ 15 இருக்குன்னா 5 விட அதிகமா இருக்கணும். ஓகே, 4 5 தென் 6. ஓகே, இப்போ டோட்டலா 6 7 8 9 10 12 13. இங்க ஒன்று 14, இங்க ஒன்று 15. சரி, ஓகே. இப்போ டோட்டலா வந்து என்கிட்ட 3 பார்ட்டிஸ் இருக்கு. பார்ட்டி 1, பார்ட்டி 2, பார்ட்டி 3. இங்க வந்து மெஜாரிட்டி அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்னா, யார் மெஜாரிட்டியா இருக்கிறதுக்கான சான்சஸ்னா 2 பேர் மெஜாரிட்டியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? 2 பேரு மெஜாரிட்டியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15. இங்க டோட்டல் சீட்ஸ்னு பார்த்தோம்னா 15 சீட்ஸ். கரெக்டா? இந்த 15 சீட்ஸ்ல யார் ரூல் பண்ணுவா? 15 விட யார் கொஞ்சம் அதிகமா இருக்கா? 15 டிவைடட் பை 2 என்னது? தட் இஸ் 7. 7 விட 8 சீட் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ரூல் பண்ணணும். ஆனா இந்த 8 சீட்டை எந்த 2 பேர் சேர்ந்தாலும் 8 விட அதிகமா வச்சிருவாங்க. கரெக்டா? இவங்க வந்து 1 2 3 4 5 6 7 8 9. இவங்க 2 பேர் சேர்ந்தாலும் ரூல் பண்ணலாம். இவங்க 2 பேர் சேர்ந்தாலும் பார்ட்டி 1 பார்ட்டி 3 சேர்ந்தாலும் ரூல் பண்ணலாம். பார்ட்டி 2வும் பார்ட்டி 1 சேர்ந்தாலும் ரூல் பண்ணலாம். அப்ப எந்த 2 மெஜாரிட்டி பீப்புள் சேரலாம் அப்படிங்கிறது தான் வந்து இங்க கொஸ்டின். ஓகேவா? அப்ப மெஜாரிட்டி எலமெண்ட்னு பார்க்கும்போது என்னது? இங்க பார்ட்டி 1 பார்ட்டி 3யும் வந்து மெஜாரிட்டியானா இல்ல. ஸோ நமக்கு வந்து n/3 15 டிவைடட் பை 3 என்னது? 15 டிவைடட் பை 3 5. அப்ப 5 விட எந்த எலிமெண்ட்ஸ் அதிகமா இருக்கு? பார்ட்டி 3ல தான் வந்து 5 விட அதிக எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் மெஜாரிட்டி எலிமெண்ட்ஸ். இதை நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு 3 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணாலும் இந்த பார்ட்டி 3ங்கிறது மெஜாரிட்டி எலிமெண்ட் இஸ் அ மெஜாரிட்டி எலிமெண்ட். இங்க பாருங்க, முதல்ல இங்க ரிமூவ் பண்றேன், இங்க ரிமூவ் பண்றேன், இங்க ரிமூவ் பண்றேன். இப்பவும் யார் மெஜாரிட்டி? இவர் தான், பார்ட்டி 3 தான் மெஜாரிட்டி. இங்க 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 ரிமூவ் பண்றேன். இப்பவும் யார் மெஜாரிட்டி? இவங்க தான் மெஜாரிட்டி. இங்க 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 இப்பவும் யார் இருக்கா? இவங்க தான் மெஜாரிட்டி. நெக்ஸ்ட் இங்க 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 இப்பவும் யார் மெஜாரிட்டி? பார்ட்டி 3 தான் மெஜாரிட்டி. இப்ப இங்க ஒண்ணு டிஃப்ரெண்ட் கேன்சல் பண்றதுக்கு எந்த எலமெண்ட்டும் இல்ல. கரெக்டா? அப்ப கடைசியா கிடைச்சிருக்கிற 2 பார்ட்டி 2 மெஜாரிட்டியானவங்க யாரு? ஸோ இவங்களும் தான் 2 மெஜாரிட்டி. அப்ப கண்டிப்பா 3 எலமெண்ட்டை வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு அந்த 2 மெஜாரிட்டி எலமெண்ட்டுங்கிறது கிடைச்சிரும். ஓகேவா? இவங்க 2 பேர் தான் மெஜாரிட்டி 1 மெஜாரிட்டி 2. அதுல இவங்க கேட்கறது எந்த எலமெண்ட் n/3 விட அதிகமா இருக்கோ அவங்க தான் மெஜாரிட்டி 3. சரி, இப்போ இந்த மோரிஸ் voting algorithm படி இந்த கதை எல்லாம் பார்த்தது ஓகே. நீங்க போன வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இப்போ அப்ரோச் எப்படி சால்வ் பண்ணலாம்? கரெக்டா? ஸோ இப்போ அப்ரோச் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். சரியா? ஸோ அப்ரோச். சரி, இப்போ அப்ரோச்னா என்னன்னா, நான் சொன்ன மாதிரி 3 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டை நம்ம எப்பெல்லாம் வந்து கேன்சல் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து நமக்கு மெஜாரிட்டி எலமெண்ட் கிடைச்சிடும். கரெக்டா? இங்க n-ங்கிறது 11 எல்லாம் ஓகே. ஸோ நான் முதல்ல என்ன பண்றேன், என்னுடைய 2 கவுண்ட் வச்சுக்கிறேன். முதல்ல கவுண்ட் 1 கவுண்ட் 2, மெஜாரிட்டி 1 மெஜாரிட்டி 2 2 செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கவுண்ட் 1 கவுண்ட் 2 மெஜாரிட்டி 1 மெஜாரிட்டி 2. முதல்ல
கவுண்ட்டு 1, நெக்ஸ்ட்டு கவுண்ட்டு 2, அடுத்தது மெஜாரிட்டி 1, அடுத்தது மெஜாரிட்டி 2. ஓகேவா? இதெல்லாம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ண வேண்டியது இங்கே வரேன். இங்கே வரும்போது என்னுடைய கவுண்ட் 1 கவுண்ட் 2 இனிஷியலாக 0வா தான் இருக்கு. ஓகேவா? மெஜாரிட்டி 1 ஒரு -1ன்னு செட் பண்றோம், மெஜாரிட்டியும் -1ன்னு செட் பண்றோம். முதல்ல இந்த இண்டெக்ஸ் வேல்யூ என்னுடைய மெஜாரிட்டி 1 நான் செக் பண்றேன். இல்ல, ஏன்னா மெஜாரிட்டி 1 கிடையாது. சரி, ஓகே. இந்த இண்டெக்ஸ் என்னுடைய மெஜாரிட்டி 2 செக் பண்றேன். இல்ல, மெஜாரிட்டி 2வும் கிடையாது. ஓகே, அப்ப என்னுடைய ஃப்ரீக்வன்சி 1 வந்து 0வா இருக்கா அப்படின்னு பாக்குறேன். ஆமா, என்னுடைய கவுண்ட் 1 வந்து 0வா இருக்கு. அப்ப கவுண்ட் 1 0வா இருக்குன்னா நான் என்ன செட் பண்ணணும்னா, என்னுடைய கவுண்ட் 1ன்னும் மெஜாரிட்டி 1ங்கிறது இந்த எலமெண்டாவும் நான் செட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறது? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் என்னுடைய ஐ வந்து மூவ் ஆகுது. ஓகே, இப்போ ஐ இங்க மூவ் ஆச்சுன்னா இப்போ நான் என்ன செக் பண்றேன்? இது என்னுடைய மெஜாரிட்டி 1 நான் செக் பண்றேன். ஏன்னா நான் 3 டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸை தான் நான் வந்து கேன்சல் பண்ணணும். ஓகேவா? அப்ப இது என்னுடைய மெஜாரிட்டி 1 நான் செக் பண்றேன். முதல்ல என்ன செக் பண்றேன்? இது என்னுடைய மெஜாரிட்டி எலிமெண்டானு. இப்போ நான் வந்து ஒருவேளை ஃப்ரீக்வன்சி 2 கவுண்ட் 2 0 செக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா போய் இதுதான் மெஜாரிட்டி 2 எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சிடும். ஆனா ஆக்சுவலா அங்க என்ன வைக்கணும்? 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட் தான் வைக்கணும். ஒரு 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட்டை கேன்சல் பண்ணாதான் கடைசியில நமக்கு அந்த 2 மெஜாரிட்டி எலிமெண்ட் கிடைக்கும். ஓகேவா? சரி, அப்ப 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட்ங்கிறதுனால முதல்ல இது என்னோட மெஜாரிட்டி 1 செக் பண்றேன். ஆமா, மெஜாரிட்டி 1 நான் என்ன பண்றேன்? என்னுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ 1ல இருந்து 2. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? இதை மூவ் பண்றேன். இப்போ இது என்னுடைய மெஜாரிட்டி 1 நான் பாக்குறேன். ஆமா, இது என்னுடைய மெஜாரிட்டி 1 தான். மெஜாரிட்டி 1 என்ன பண்றேன்? கவுண்ட் 1 இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? என்னுடைய மெஜாரிட்டி 1 ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐயா இருந்தா ஃபர்ஸ்ட் நான் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன்று பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னுடைய பண்ணியிருக்கேன்? என்னுடைய இண்டெக்ஸை இங்கே மூவ் பண்றேன். இப்போ இங்கே மூவ் பண்ணனா இது என்னுடைய மெஜாரிட்டி எலிமெண்ட், இது என்னுடைய மெஜாரிட்டி 1 எலிமெண்டா அப்படின்னு பாக்குறேன். இல்ல, இது என்னுடைய மெஜாரிட்டி 1 எலிமெண்ட் கிடையாது. இதனுடைய மெஜாரிட்டி 2 எலிமெண்டா? இல்ல, அதுவும் கிடையாது. ஏன்னா மெஜாரிட்டி 2 நம்ம -1 தான் கொடுத்துருக்கோம் இனிஷியலா. அப்ப இதுவும் கிடையாது. சரி, ஃப்ரீக்வன்சி 1 கவுண்ட் 1 0ல இருக்கா? இல்ல, கவுண்ட் 1 எல்லாம் 3ல தான் இருக்கு. அப்ப அதையும் அசைன் பண்ணியாச்சு. கவுண்ட் 2 0ல இருக்கானா? ஆமா, அப்படின்னா மெஜாரிட்டி 2வே நீங்க இன்னும் செட் பண்ணல. ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு, அது ஒரு எலிமெண்ட். இப்பதான் வந்து புதுசா இன்னொரு எலிமெண்ட்டே நம்ம பிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மெஜாரிட்டி 2ங்கிறத நான் வந்து இந்த 2ன்னு செட் பண்ணிட்டு அதோட கவுண்ட்டை 1ன்னு செட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் திரும்ப மூவ் பண்றேன். என்னுடைய இண்டெக்ஸை மூவ் பண்றேன். இது என்னுடைய மெஜாரிட்டி 1க்கு ஈக்குவலா இருக்கா? இல்ல. ஆனா எதுக்கு ஈக்குவலா இருக்கு? மெஜாரிட்டி 2க்கு ஈக்குவலா இருக்கு. மெஜாரிட்டி 2க்கு ஈக்குவலா இருந்தா அதோட கவுண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்றேன் 1ல இருந்து 2. திரும்ப மெஜாரிட்டி 2க்கு இந்த இண்டெக்ஸை மூவ் பண்றேன். மூவ் பண்ணனா ஈக்குவல் டு மெஜாரிட்டி 2. அப்போ அதோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்றேன். திரும்ப மூவ் பண்றேன். மூவ் பண்ணா தட் இஸ் ஈக்குவல் டு என்னுடைய மெஜாரிட்டி 2. அப்போ அதோட கவுண்ட்டை நான் என்ன பண்றேன்? இன்க்ரீஸ் பண்றேன். இன்க்ரீஸ் பண்ணா 3ல இருந்து இப்போ 4. ஓகே, திரும்ப நான் என்ன பண்றேன்? மூவ் பண்றேன். இப்போ இந்த இண்டெக்ஸ்ல தான் நீங்க வந்து நல்லா நோட் பண்ண வேண்டியது பாயிண்ட். ஸோ நல்லா நோட் பண்ண வேண்டிய இண்டெக்ஸ்னா இதுதான். ஏன்னா இங்க பாருங்க, இப்போ 3 வந்திருக்கு. இது என்னுடைய மெஜாரிட்டி 1 கிடையாது. ஏன்னா மெஜாரிட்டி 1ங்கிறது வந்து இப்போதைக்கு என்னவா இருக்கு? 1ன்னு இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய மெஜாரிட்டி 1 நான் இனிஷியலா செட் பண்ணியிருக்கிற மெஜாரிட்டி 1. என்னுடைய மெஜாரிட்டி 2 என்னது? இதுதான் நான் இனிஷியலா செட் பண்ண மெஜாரிட்டி 2. அப்ப இது என்னுடைய மெஜாரிட்டி 1 பார்ப்பேன். இல்ல, இது என்னுடைய மெஜாரிட்டி 1 கிடையாது. ஓகே, அப்ப இது என்னுடைய மெஜாரிட்டி 2 பார்ப்பேன். கிடையாது, இது என்னுடைய மெஜாரிட்டி 2வும் கிடையாது. அப்ப என்ன ஆயிடுச்சு? நமக்கு ஒரு 3 டிஃபரெண்ட் எலிமெண்ட் கிடைச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த 3ஐயும் ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் பண்ணலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் பண்றதுன்னா எப்படி? இதுல இருந்து 1ஐயும் இதுல இருந்து 1ஐயும் இதுல இருந்து 1ஐயும் கேன்சல் பண்றேன். அப்ப கேன்சல் பண்றேன்னா நான் என்ன பண்ணலாம்? அதோட கவுண்ட்டை மைனஸ் பண்ணணும். அப்ப இங்க செக் பண்ண வேண்டிய இந்த 4 கண்டிஷன் என்ன? இப்போ மெஜாரிட்டி 2 ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐயா இருந்ததுன்னா கவுண்ட் 2வை இன்க்ரீஸ் பண்றேன். இங்க கவுண்ட் 1 இன்க்ரீஸ் பண்றோம். அதே மாதிரி கவுண்ட் 1 ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா என்ன பண்றேன்? மெஜாரிட்டி 1 செட் பண்றேன். மெஜாரிட்டி 1 ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ அப்படின்னு செட் பண்றேன். ஆல்சோ கவுண்ட் 1 ஈக்குவல் டு 1. அதே மாதிரி என்னுடைய கவுண்ட் 2 ஈக்குவல் டு 0வா இருந்தா மெஜாரிட்டி 2 செட் பண்றேன். மெஜாரிட்டி 2 ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ. அடுத்தது என்னுடைய கவுண்ட் 2 ஈக்குவல் டு 1ன்னு செட் பண்றேன். இதுல எந்த கண்டிஷன்லயுமே இல்லைன்னா நான் என்ன பண்றேன்? என்னுடைய கவுண்ட் 1ஐயும் மைனஸ் பண்றேன். கவுண்ட் 2ஐயும் மைனஸ் பண்றேன். அப்ப கவுண்ட் 1 மைனஸ் பண்ணா 3ல இருந்து 2. கவுண்ட் 2 பண்ணனா 3. ஓகேவா? இப்போ ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? என்னுடைய இண்டெக்ஸை மூவ் பண்றேன். இண்டெக்ஸை மூவ் பண்ணா என்னது? சேம், இதுவும் என்னோட மெஜாரிட்டி 1ம் கிடையாது, மெஜாரிட்டி 2வும் கிடையாது. அப்ப என்ன பண்றேன்? சேம் கவுண்ட்டை இன்னொரு கவுண்ட்டை இது பண்றேன்.
ஸோ இதையும் கேன்சல் பண்ணுறேன், இதையும் கேன்சல் பண்ணுறேன், இதையும் கேன்சல் பண்ணுறேன். ஸ்டில் ஆனால் மெஜாரிட்டி ஒன்றுங்கிறது இந்த ஒன்று தான். ஏன்னா ஒன்றுங்கிற கவுண்ட் இருக்கு இல்லையா? அப்போ 2லேருந்து என்ன ஆகும் கவுண்ட்? 1ன்னு ஆகும். 3லேருந்து இது 2ன்னு ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட்டு இங்கே மூவ் பண்ணுறேன். இந்த இண்டெக்ஸை மூவ் பண்ணுறேன். நல்லா இப்போ தான் நோட் பண்ணும். இப்போ இண்டெக்ஸை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணனா இதுவும் என்னுடைய மெஜாரிட்டி எலிமெண்ட் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? 3 வேல்யூஸை நான் கவுண்ட் மைனஸ் பண்ணுறேன். இதை ஒன்று கேன்சல் பண்ணுறேன். ஸோ இதை ஒன்று கேன்சல் பண்ணுறேன், இதை ஒன்று கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா வந்து என்னுடைய கவுண்ட் 1 வந்து இப்போ 0 ஆயிடுச்சு. என்னுடைய கவுண்ட் 2 வந்து இப்போ 1 இருக்கு. அடுத்து என்னுடைய இண்டெக்ஸை மூவ் பண்ணுறேன். இங்கே தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். அடுத்து என்னுடைய இண்டெக்ஸை மூவ் பண்ணா இப்போ என்ன ஆயிடுச்சு? முதல்ல இந்த இண்டெக்ஸ் நான் என்ன செக் பண்ணுவேன்? என்னுடைய மெஜாரிட்டி 1 செக் பண்ணுவேன். இல்லை. மெஜாரிட்டி 2 செக் பண்ணுவேன். இல்லை. கவுண்ட் 1 0 பார்த்தா ஆமா கவுண்ட் 1 இஸ் 0. அப்போ கவுண்ட் 1 0னா நான் என்ன பண்ணணும்? ஸோ என்னுடைய மெஜாரிட்டி 1ங்கிறத இங்கே செட் பண்ணணும். ஆல்சோ அதோட கவுண்ட்டை 1ன்னு செட் பண்ணணும். கரெக்டாக? கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இதுக்கப்புறம் வந்ததுன்னா எனக்கு என்ன இருக்கு? ரெண்டே எலிமெண்ட் தான் நான் வச்சிருக்கேன். ஒன்று மெஜாரிட்டி 1, இன்னொன்று மெஜாரிட்டி 2. இந்த ரெண்டுல எது n/3 விட கிரேட்டரா இருக்கோ அதுல எதை வேணாலும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 2 எலிமெண்ட் இருக்கு. 2 எலிமெண்ட்ல எது n/3 விட கிரேட்டரா இருக்கோ அதை நான் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சில எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் நம்மளோட அப்ரோச். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு 5 சைஸ் இருக்கிறதுன்னு வைங்களேன். 5 சைஸ்னா 5/2. 2 விட அதிகமானா 5/3னா 1. 1 விட அதிகமா இல்லை, 6ன்னு வச்சுக்கலாம். 6 சைஸ்னா 2 இருக்கணும். ஓகே, இப்போ 1 இந்த கலர்ல. ஸோ இப்போ வந்து 1 1 1 மீதி வந்து 2 3 4 இப்படி இருக்குன்னா இங்க வந்து நமக்கு இதோட சைஸ் என்னது? 6. அப்ப 6/3னா என்னது? 2. 2 விட அதிகமா இருக்கிற எலிமெண்ட் என்னது? 3. அப்ப 3 தான் மெஜாரிட்டி 1ன்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? இதை நம்ம டைரக்ட் ஆர்டர்ல இல்லாம நான் என்ன பண்றேன்னா 1 2 3 1 2 3 அதுக்கப்புறம் வந்து 1 4 1 இப்படி செட் பண்றேன். ஓகேவா? சேம் அதே எலிமெண்ட் இந்த ஆர்டர்ல நம்ம வந்து இப்போ அதை ஐட்ரேட் பண்ணி பார்க்கலாம். அப்ப இங்க 1 தான் வந்து 2 விட அதிகமா இருக்கு. அது 1 தான் மெஜாரிட்டி எலிமெண்ட். ஆனா என்னுடைய ஆன்சர் என்ன கொடுக்கும்னா மெஜாரிட்டி 1 கொடுக்கும், மெஜாரிட்டி 2 கொடுக்கும். அந்த ரெண்டுல தான் ஒரு ஆன்சரா இருக்கும். இங்க பாருங்க. ஸோ நான் முதல்ல ஐ செட் பண்றேன். இனிஷியலா என்னவா இருக்கு? என்னுடைய மெஜாரிட்டி 1 இருக்கு, மெஜாரிட்டி 2 இருக்கு, அதுக்கப்புறம் கவுண்ட் 1 இருக்கு, அதுக்கப்புறம் கவுண்ட் 2 இருக்கு. ஸோ இனிஷியலா கவுண்ட் 1 0 0 -1 -1. ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது என்னது? முதல்ல இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ்ல இப்போ இந்த அரே தான் நம்ம பார்க்குறோம். இந்த இண்டெக்ஸ் என்னுடைய மெஜாரிட்டி 1 நான் பார்க்குறேன். இல்லை. சரி, அப்போ இந்த இண்டெக்ஸ் என்னோட மெஜாரிட்டி 2 பார்க்குறேன். இல்லை. ஓகே, இந்த இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்போ கவுண்ட் 1 0 பார்த்தா ஆமா. அப்போ கவுண்ட் 1 0னா என்னுடைய மெஜாரிட்டி 1 = 1. இதுதான் என்னுடைய மெஜாரிட்டி 1 நான் செட் பண்ணிட்டேன். ஓகேவா? மெஜாரிட்டி 1, அதுக்கப்புறம் அதோட கவுண்ட்டையும் 1ன்னு செட் பண்ணிட்டேன். அடுத்து என்னுடைய இண்டெக்ஸ் இங்க கொண்டு வரேன். இப்போ இது என்னுடைய மெஜாரிட்டி 1 கிடையாது. சரி, இது என்னுடைய மெஜாரிட்டி 2 கிடையாது. என்னுடைய கவுண்ட் 1 0 கிடையாது. என்னுடைய கவுண்ட் 2 0 ஆமா, கவுண்ட் 2 0. அப்ப கவுண்ட் 2 0னா என்ன பண்ணணும்? ஸோ இதை மெஜாரிட்டி 2 செட் பண்ணணும். ஸோ நான் மெஜாரிட்டி 2 செட் பண்ணிட்டேன். அப்போ என்னுடைய மெஜாரிட்டி 2 = 2, இதோட கவுண்ட் 1. இப்போ அடுத்து என்னோட இண்டெக்ஸ் இங்க வரும்போது என்ன பண்ணணும்? இது மெஜாரிட்டி 1 பார்ப்போம், கிடையாது. மெஜாரிட்டி 2 பார்ப்போம், கிடையாது. கவுண்ட் 1 0 பார்ப்போம், கிடையாது. கவுண்ட் 2 0 பார்ப்போம், கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு 3 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இருக்கு. நம்ம இந்த 3ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். கேன்சல் பண்றதுன்னா என்ன? கவுண்ட் 1ஓட மைனஸை 1 டிக்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ 1ல இருந்து டிக்ரிமெண்ட் பண்ணா 0. கவுண்ட் 2 1ல இருந்து டிக்ரிமெண்ட் பண்ணா 0. அப்ப இந்த 3ஐ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஐ இங்க இருக்கு. அப்ப இங்க வரும்போது இந்த 1ங்கிறது என்னுடைய மெஜாரிட்டி 1 நான் செக் பண்ணுவேன். கரெக்டா? ஆமா, இந்த 1ங்கிறது என்னுடைய மெஜாரிட்டி 1ங்கிற எலிமெண்ட் தான். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் செட் பண்ண மெஜாரிட்டி 1ங்கிற என்னுடைய கவுண்ட் இருக்கு இல்லையா? இந்த கவுண்ட்டை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். இந்த கவுண்ட்டை வந்து 0ல இருந்து நான் 1ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். வேற எதுவும் பண்ண மாட்டேன். அப்ப மெஜாரிட்டி 1 ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிருச்சு. திரும்ப இங்க வரும்போது இந்த இண்டெக்ஸ் வந்து என்னுடைய மெஜாரிட்டி 1 பார்ப்பேன், கிடையாது. ஏன்னா மெஜாரிட்டி 1 is 1 தான். அடுத்தது அப்போ மெஜாரிட்டி 2 பார்ப்பேன், மெஜாரிட்டி 2 கிடையாது. சரி, அப்போ கவுண்ட் 1 0 பார்ப்பேன், கிடையாது. ஏன்னா கவுண்ட் 1 1. கவுண்ட் 2 0 பார்த்தா ஆமா கவுண்ட் 2 0 தான். அப்ப கவுண்ட் 2 0னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ அந்த பாயிண்ட்ல மெஜாரிட்டி 2 செட் பண்ணணும். அப்ப இதுதான் என்னுடைய மெஜாரிட்டி 2. தென் இப்ப அதோட கவுண்ட் வந்து 1 ஆயிடுச்சு. மெஜாரிட்டி 2 என்னது? 4. கவுண்ட் என்னது? 1. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வரலாமா? நெக்ஸ்ட் என்னோட இண்டெக்ஸ் இங்க மூவ் ஆகும்போது இது என்னோட மெஜாரிட்டி 1 பார்ப்பேன். ஆமா. ஸோ அப்போ மெஜாரிட்டி 1ங்கிற எலிமெண்டோட கவுண்ட் என்னவாகும்? இன்க்ரிமெண்ட் ஆகும். 1ல இருந்து 2 ஆகும். அவ்வளவுதான். இப்போ ஃபைனலா நமக்கு கிடைச்சிருக்கிற மெஜாரிட்டி 1 அண்ட் மெஜாரிட்டி 2 என்னது? மெஜாரிட்டி 1 அப்படிங்கிறது 1. மெஜாரிட்டி 2ங்கிறது
எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. பட் ஆக்சுவலா இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் மெஜாரிட்டியா எலமெண்டா இருக்கும். சில கேசஸ்ல ரெண்டுமே மெஜாரிட்டி எலமெண்டா இருக்கலாம். சில கேசஸ்ல இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் மெஜாரிட்டி எலமெண்டா இருக்கும். ஏன்னா கொடுத்திருக்கிற கிவன் அரேலயே ஒரே ஒரு மெஜாரிட்டி எலமெண்ட் தான் இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த அப்ரோச் உங்களுக்கு புரிஞ்சதற்கும் நம்புறேன். இந்த அப்ரோச்சுக்கு நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன யூஸ் பண்ணுவோம்? எந்த ஸ்பேஸுமே கிடையாது. ஸோ அவங்க கேட்ட மாதிரி கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில நமக்கு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். இப்போ வாங்க டைரக்டா அந்த அப்ரோச்சை நம்ம இங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம். முதல்ல என்னென்ன வேணும்? 4 பாயிண்ட் வேணும். மெஜாரிட்டி 1 ஈக்குவல் டு இனிஷியலா -1 இன்ட்டு மெஜாரிட்டி 2 ஈக்குவல் டு இனிஷியலா -1 இன்ட்டு கவுண்ட் 1 மெஜாரிட்டியோட கவுண்ட் 1ங்கிறது மெஜாரிட்டி 1ங்கிறது. ஸோ அது இனிஷியலா 0 இன்ட்டு கவுண்ட் 2 அதுவும் இனிஷியலா 0. இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0 i லெஸ் தென் ஏன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ கேபிட்டல் ஏவா மாத்திரலாம் இந்த அரே லிஸ்ட்டை. ஸோ ஏ டாட் சைஸ் ஆஃப் இது அரே லிஸ்ட்டு. ஸோ ஏ டாட் சைஸ் ஆஃப் தென் i பிளஸ் பிளஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து செக் பண்ணணும் அது மெஜாரிட்டி எலமெண்டான்ட்டு. ஸோ இப்போ வேல்யூ என்னன்னு பார்ப்போமா? நமக்கு வந்து கவுண்ட் 1. ஸோ உள்ள இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸும் வேணும். இண்டெக்ஸ் தேவையான்னு பார்த்தா தேவையில்லை. ஸோ நான் வந்து ஃபார் ஈச் லூப் கூட இங்கே போட்டுக்கலாம்ல. ஸோ ஃபார் ஈச் லூப் நான் போட்டுக்கிறேன். ஸோ இன்ட் வேல்யூ ஆஃப் ஸோ என்னுடைய அரே லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா முதல்ல எடுக்கிறேன். ஸோ முதல்ல இஃப் இந்த வேல்யூ ஈக்குவல் டு என்னுடைய மெஜாரிட்டி 1 இருந்தா நான் என்ன பண்ணணும்? கவுண்ட் 1 இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே. சப்போஸ் நெக்ஸ்ட் கேஸ்ல எல்ஸ் இஃப் இந்த வேல்யூ ஈக்குவல் டு மெஜாரிட்டி 2 இருந்தா நான் என்ன பண்ணணும்? என்னுடைய கவுண்ட் 2 இன்க்ரீஸ் பண்ணணும். பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இஃப் எல்ஸ் இஃப் சப்போஸ் என்னுடைய கவுண்ட் 1 ஈக்குவல் டு 0 இருந்தா நான் என்ன பண்ணணும்? அந்த கரண்ட் வேல்யூ தான் என்னுடைய மெஜாரிட்டி வேல்யூ. கரெக்டா? அப்ப மெஜாரிட்டி 1 ஈக்குவல் டு கரண்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? என்னுடைய கவுண்ட் 1 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி எல்ஸ் இஃப்ல நெக்ஸ்ட் கேஸ் எல்ஸ் இஃப் என்னுடைய கவுண்ட் 2 ஈக்குவல் டு 0 இருந்தா இந்த கரண்ட் வேல்யூ தான் நான் என்னுடைய மெஜாரிட்டி 2 அப்படிங்கிறது. ஸோ என்னுடைய கரண்ட் வேல்யூ மெஜாரிட்டி 2க்கு செட் பண்ணியாச்சு. ஆல்சோ கவுண்ட் 2 ஈக்குவல் டு 0. ஸோ வேல்யூஸும் செட் பண்ணியாச்சு. கவுண்ட் 1 கவுண்ட் 2 செட் பண்ணியாச்சு. இப்போ இதுல எதுவுமே இல்லை, எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். அப்போ எல்ஸ் அப்படின்னா என்னது? ஓகே, ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம கவுண்ட் 1ஐயும் கவுண்ட் 2ஐயும் மைனஸ் பண்ணோம்னா தென் கரண்ட் இருக்கிற வேல்யூவையும் சேர்த்தோம்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ண மாதிரி. இப்போ கடைசியா எய்தர் மெஜாரிட்டி 1 அண்ட் மெஜாரிட்டி 2ன்னு 2 வேல்யூ கிடைக்கும். கரெக்டா? இந்த ஃபார் லூப் முடிச்சு வரும்போது மெஜாரிட்டி 1ல ஒரு வேல்யூ இருக்கும், மெஜாரிட்டி 2ல ஒரு வேல்யூ இருக்கும். நான் முதல்ல என்ன பண்ணணும்? மெஜாரிட்டி 1 எத்தனை கவுண்ட் இருக்கு? கிவன் ஒரிஜினல் அரேல நான் சூஸ் பண்ணிருக்கிற மெஜாரிட்டி 1ங்கிற எலிமெண்ட் எவ்வளவு கவுண்ட் இருக்கு நான் செக் பண்ணணும். கரெக்டா? ஸோ ஃபார் இன்ட் வேல்யூ ஆஃப் இந்த அரே லிஸ்ட்ல இது வந்து நான் ஃபார் லூப்க்கு வெளியே எழுதுற கண்டிஷன். ஃபார் லூப் அவ்வளவுதான். ஃபார் லூப்ல மெஜாரிட்டி 1 அண்ட் மெஜாரிட்டி 2ங்கிறது கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்? முதல்ல கவுண்ட் 1 கவுண்ட் 2ன்னு வச்சிருக்கேன்னா, ஸோ கவுண்ட் 1 அப்படிங்கிறத நான் 0ன்னு வச்சுட்டு என்ன பண்றேன்? இந்த மெஜாரிட்டி 1ஓட கவுண்ட் என்னன்னு செக் பண்ற போறேன். ஸோ இஃப் இந்த வேல்யூ ஈக்குவல் டு மெஜாரிட்டி 1 இருந்தா என்ன பண்ணலாம்? இந்த கவுண்ட் 1 பிளஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸோ கடைசியா கவுண்ட் 1 பிளஸ் பண்ணியிருக்கோம். என்ன செக் பண்ணணும் இங்கே? இஃப் இந்த கவுண்ட் 1 வந்து கிரேட்டர் தென் n/3 இருந்ததுன்னா மெஜாரிட்டி 1ங்கிறது ஒரு மெஜாரிட்டி எலிமெண்ட் தான். ஸோ ரிட்டர்ன் மெஜாரிட்டி 1. கரெக்டா? இங்க n நம்ம எதுவுமே எடுக்கல. ஸோ அதனால என்ன எடுத்துக்கலாம்? இன்ட் n ஈக்குவல் டு a டாட் சைஸ் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒருவேளை மெஜாரிட்டி 1ங்கிற எலிமெண்ட்டை உன்னால ரிட்டர்ன் பண்ண முடியலன்னா, ஏன்னா மெஜாரிட்டி 1ஓட கவுண்ட் வந்து n/3 விட கம்மியா தான் இருக்கும். ஸோ நம்ம கடைசியா பார்த்த எக்ஸாம்பிள்ல சப்போஸ் நான் மெஜாரிட்டி 2 செக் பண்றேன்னா மெஜாரிட்டி 2 வந்து ஒரே ஒரு டைம் தான் இருக்கு. ஆனா கிவன் அரே 6 டிவைடட் பை 3னா 2 விட இந்த 4 அதிகமா இருந்திருக்கலாம். ஆனா இது இல்ல. அப்ப இது மெஜாரிட்டி எலிமெண்டே கிடையாது. அப்ப அந்த கேசஸ்ல நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? மெஜாரிட்டி 2 செக் பண்ணலாம். ஸோ மெஜாரிட்டி 2க்கு இன்ட் கவுண்ட் 2 ஈக்குவல் டு 0 செட் பண்ணிட்டு ஃபார் இன்ட் வேல்யூ ஆஃப் a அதுல இஃப் என்னுடைய வேல்யூ ஈக்குவல் டு மெஜாரிட்டி 2 இருந்ததுன்னா என்ன பண்றேன்? கவுண்ட் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரேன். இப்போ அதே மாதிரி இஃப் இந்த கவுண்ட் 2 இஸ் கிரேட்டர் தென் n/3 இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் மெஜாரிட்டி 2. அப்ப இது என்னுடைய ஒரு மெஜாரிட்டி எலிமெண்டா இருக்கும். இப்போ இந்த 2 இதையும் செக் பண்ணி 2லயுமே அந்த கவுண்ட் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிவன் அரேல எதுவுமே இப்போ 1 2 3ன்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்போ கிவன் அரே வந்து 1 2 3 அப்படின்னு இருக்குன்னா 1 2 3 அப்படின்னு இருக்குன்னா என்னோட சைஸ் 3 டிவைடட் பை 3 தட் இஸ் 1. எந்த எலிமெண்ட் 1 விட அதிகமா இருக்கு? 1ம் கிடையாது, 2ம் கிடையாது, 3ம் கிடையாது. ஆனா எனக்கு இந்த மெஜாரிட்டி வந்து இது மெஜாரிட்டி 1 இது மெஜாரிட்டி 2ன்னு காட்டும். அப்ப நான் என்ன பண்ணிக்கணும்? வெரிஃபை பண்ணிக்கணும்.
ஸோ மெஜாரிட்டி ஒன்னோட கவுண்ட் ஒரிஜினலாவே என்னோட அரேல இந்த சைஸை விட கிரேட்டரா இருக்கான்னு இருந்தா இதை மெஜாரிட்டின்னு சொல்லுவேன். இல்லைன்னா இது மெஜாரிட்டி கிடையாது, நான் அதை ரிட்டர்ன் பண்ண மாட்டேன். ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், இந்த கிராஸ் வெரிஃபை பண்ணி கரெக்டாக எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படி எந்த வெரிஃபை பண்ணி எந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா கடைசியாக எதை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க, ரிட்டர்ன் -1. ரிட்டர்ன் -1னா மெஜாரிட்டி எலிமெண்ட்டே கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? ரன் பண்ணி பார்ப்போம் முதல்ல எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதானு. எக்ஸ்பெக்டட். ஓகே, எங்க எத்தனை லைன் நம்பர் 26. ஓகே, லைன் நம்பர் 26ல இங்க ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போடல. இப்போ ரன் பண்ணியிருக்கோம், பார்ப்போம். இப்போ என்னது, if value equal to majority 1 or majority 2, லைன் நம்பர் 10ல லைன் நம்பர் 10 வேல்யூ ஈக்குவல் டு மெஜாரிட்டி 1 இருந்ததுன்னா வேல்யூ ஈக்குவல் டு மெஜாரிட்டி 2. ஓகே, வேற ஏதாவது சின்டாக்ஸ் எரர் ஆர் கம்பைலேஷன் எரர்? ஓகே, கம்ப்ளீட்டட். சப்மிட் பண்ணி பார்ப்போம் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு. இது ரொம்ப சில்லி மிஸ்டேக்குங்க. இங்க நான் என்ன போட்டிருக்கேன், count 1 greater than n/2ன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலா இது n/3 கொஸ்டின். ஸோ அதனால n/3 போட்டோம்னா நமக்கு இங்க ஆன்சர் வந்துடும். n/3 போட்டு சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் எரர்னு நினைக்கிறேன், ஏன்னா n/3 தான் நாங்கள் போட்டிருந்துருக்கணும். ஸோ கம்பைலிங் மறுபடியும் டெஸ்ட் கேஸ் ஃபெயில்டா, இருங்க என்னன்னு பார்ப்போம். என்ன எரர்? ஸோ எரர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ இங்கே ஒன்ஸ் நான் இப்போ தான் என்னுடைய கவுண்ட் 1 0வா இருக்குன்னா ஒரு மெஜாரிட்டி எலமெண்ட் அதுக்கு செட் பண்ணிட்டு அதோட கவுண்ட் என்னவா இருக்கணும், ஸோ 1ஆ இருக்கணும். அதே மாதிரி ஒரு மெஜாரிட்டி எலமெண்ட்டை செக் பண்ணிட்டு கவுண்ட் 2 என்னவா இருக்கணும், 1ன்னு செட் பண்ணணும். அதாவது அங்கே கவுண்டே கிடையாது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மெஜாரிட்டி எலமெண்ட் செட் பண்றேன்னா அதோட கவுண்ட் என்னது, 1 இல்லையா? ஸோ நான் 1ன்னு செட் பண்ணணும் இல்லையா? ஸோ 1ன்னு நான் செட் பண்ணிட்டேன். 0ன்னு கொடுத்ததுனால எனக்கு எரர் வரல, எனக்கு வந்து ஆன்சர் வரல. இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லையான்னு. ஸோ இப்போ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர் ஸ்டில் எனி? ஓகேங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நம்புறேன். அதே சமயத்தில் இந்த வீடியோவில் ஒரு ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட் ஆர் எனி ஃபீட்பேக் அபவுட் மீ அப்படிலாம் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ல கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு ஜெட்2 மாஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய், டேக் கேர்.